ஓகே. ஸோ நம்ம கூகுள் கொலாப்ன்னு கூகுள்ல சர்ச் பண்ணாலே போதும். நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த ஆன்லைன் டூல்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைத்தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு நியூவா ஜாயின் பண்ணீங்க. ஸோ அதனால சொல்றேன். ஓகே ஃபைன். இன்னைக்கு வந்து டே 3. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா, நேத்து வந்து நம்ம ஃபார் லூப் வைல் லூப் பார்த்தோம். ஃபார் லூப் வைல் லூப் எங்க யூஸ் பண்ணுவோம், ஒரு விஷயம் ரிப்பீட்டடா அந்த டாஸ்க்கை ரிப்பீட் பண்ண போறோம். அதாவது 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும், 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட ரிப்பீட்டேட்டிவ் பண்றோம்னா நம்ம லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இதே இது ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, நான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காஃபி மிஷின். ஓகே, எல்லாருமே கண்டிப்பா காஃபி மிஷின் பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது ஷாப்பிங் மால்ல வச்சிருப்பாங்க. ஸோ இந்த காஃபி மிஷின் வந்து என்ன பண்ணும்னா, ஒரு இன்புட் கொடுப்போம். என்னெல்லாம் இன்புட் கொடுப்போம் ஒரு காஃபி மிஷினுக்கு? காஃபிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுப்போம். மில்க், வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணா ஆட் பண்ணிப்போம், அண்ட் காஃபி பவுடர், சுகர். ஸோ இதெல்லாம் இன்புட்டு. இந்த இன்புட்டை நம்ம அந்த மிஷினுக்கு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணா போதும், we will get a coffee. ஓகே. இப்போ நான் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் கொடுத்தேன்னா எனக்கு மேபி 1 கப் ஆஃப் காஃபி கிடைக்கலாம். 2 கிளாஸ் ஆஃப் மில்க் கொடுத்தேன்னா எனக்கு 2 கப் ஆஃப் காஃபி கிடைக்கலாம். ஸோ நம்மளோட இன்புட்டை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். பட் இந்த காஃபி மிஷினோட ஒர்க் ஃபிக்ஸட். ஓகே. ஸோ ஒரு மிஷினோட ஒர்க் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். நம்மளோட இன்புட்டை பொறுத்து அவுட்புட் வேரி ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் மூலமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, நார்மலா ஃபார் லுப்ல ஃபார்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க, அண்ட் ஒயில் லுப்னா ஒயிலுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க டெஃப், ஓகே, இந்த டெஃப்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த டெஃப் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன நேம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வைக்கணும்னு நினைக்கீங்க. இப்ப காஃபி மிஷினை காஃபி மிஷின் சொல்றோமா, ஸோ அத மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு என்ன நேம் வைக்கணும்னு தோணுதோ அந்த நேம் நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பிரிண்ட் ஆஃப்ல வந்து உங்களுக்கு வந்து நான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது என்னன்னா ஒரு மிஷின் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணனா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வராது. பிகாஸ் ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் ஏ சிம்பிள் மிஷின். இந்த மிஷினோட ஒர்க்கு ஹலோ சொல்லும், அவ்வளவுதான். இப்போ ஏன் இது அவுட்புட் வரலன்னா, நான் வெறும் மிஷினை வாங்கி மட்டும்தான் வச்சிருக்கேன், அதாவது மிஷினை செஞ்சு மட்டும்தான் வச்சிருக்கேன். இந்த மிஷினை ஒர்க் பண்ண வைக்கணும்னா நம்ம வந்து அந்த மிஷினை கால் பண்ணணும், அதாவது ஆன் பண்ணணும். ஃபங்க்ஷன் காலிங்னு சொல்லுவோம் இந்த ப்ரோக்ராமிங்ல. நார்மலா மிஷினை ஆன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி கால் பண்ணணும்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த பேரை மென்ஷன் பண்ணிட்டு இங்க ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ள எதுவுமே நம்ம இன்புட் கொடுக்கல. ஸோ அதனால இங்கேயும் நம்ம இன்புட் பாஸ் பண்ண வேண்டாம். டைரக்டா ரன் பண்ணவும் நமக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஓகே. ஸோ இவ்வளவுதான் இது. ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணி அதை கால் பண்ணா மட்டும் தான் அவுட்புட் வரும். நான் எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனை ஆன் பண்றேன், அதாவது இந்த மிஷினை ஆன் பண்றேன், ஃபங்க்ஷனை கால் பண்றேனோ எனக்கு அப்பெல்லாம் ஹலோன்னு வரும். பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கு நான் ஹலோ அப்படின்னு சொல்லுன்னு தான் சொல்லியிருக்கேன். இதோட ஒர்க்கு இந்த பிரிண்ட் ஆஃப்ல ஹலோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வென் எவர் ஐ எம் ரன்னிங் திஸ் ப்ரோக்ராம், ஐ வில் கெட் த அவுட்புட் as ஹலோ. ஓகே. ஸோ அப் டு நவ் யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஃபோன் கால் வருது. ஜஸ்ட் 1 மினிட். ரியலி சாரி வெயிட் பண்ண வச்சதுக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, இதே ஃபங்க்ஷனை நம்ம வேற எப்படிலாம் பண்ணிக்கலாம்னா இன்புட் கொடுத்து பண்ண போறோம். ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஆட்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். இப்போ ஆட்னாலே அடிஷன். 2 நம்பர் இருந்தா மட்டும் தான் நம்மளால சிம்பிள் அடிஷனே பண்ண முடியும். ஸோ அதனால நான் 2 இன்புட் கொடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் ஒரு கோலன். இது நம்மளோட ஃபார்மேட். அந்த டெஃப்ங்கிற கீவேர்டு கொடுக்கணும், ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேரு கொடுக்கணும், நான் இன்புட் கொடுக்கறனால 2 வேரியபிள் நேம் இங்க கொடுக்கணும். ஓகே. அண்ட் தென் கோலன். இப்போ நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ணிக்கணும், சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இப்படியும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா பிரிண்ட் ஆஃப் குள்ளேயும் ஏ பிளஸ் பின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படியும் கொடுத்துக்கலாம். இல்ல சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு கொடுத்தும் நீங்க எப்படியும் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா,
இந்த கோடு இந்த மிஷின் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும், ரெண்டு நம்பரை இன்புட்டா கொடுத்தா ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட் சொல்லும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன், எனக்கு அவுட்புட் வராது. ஏன் வராது? பிகாஸ் we didn't call the function. ஃபங்க்ஷனை நம்ம டர்ன் ஆன் பண்ணல, ஐ மீன் ஃபங்க்ஷன் கால் பண்ணல. ஸோ எப்படி கால் பண்ணுவோம்னா, அந்த முன்னாடி எந்த ஒரு இன்டென்டேஷன் ஸ்பேஸும் இல்லாம அந்த ஃபங்க்ஷனோட பேரை மென்ஷன் பண்ணிட்டு, போன ப்ரோக்ராம்ல இன்புட் எதுவும் இல்ல. சோ இங்கேயும் நம்ம எதுவும் இன்புட் பாஸ் பண்ணல. பட் இங்க நமக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கா, அப்போ இதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். நான் சும்மா ரேண்டமா ரெண்டு வேல்யூஸ் கொடுக்கேன். சோ இதுல இந்த ரெண்டு வேல்யூஸும் எனக்கு ஆட் ஆகி எனக்கு ஆன்சர் வரும். சோ நான் எப்பெல்லாம் அந்த ஆடுங்கிற கமாண்டை கொடுத்து அதுக்குள்ள ரெண்டு வேல்யூ கொடுக்கணும், எனக்கு அப்பெல்லாம் அந்த ரெண்டு வேல்யூ ஆட் ஆகி ஆன்சர் வரும். சோ ஒரு தடவை தான் நான் அடிஷனுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் கால் கான்செப்ட் மூலமா இதை நான் மல்டிபிள் டைம்ஸ்க்கு என்னால டிஃப்ரெண்ட் இன்புட்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த நான் சிம்பிளா எழுதியிருக்க ஆட் ப்ரோக்ராம் மாதிரி நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுத போறீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் எல்லாருக்கும் ஜென்ரலா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். எப்போதுமே கிளாஸ் லிசன் பண்ணும்போது ஒரு நோட் பென் கையில எடுத்து வச்சுக்கோங்க. லேப்டாப்ல சைட் பை சைட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஓகே தான். லேப்டாப் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நோட் பென் வேணும். எல்லாருமே ஆன்சர் எழுதணும் நான் கொடுக்குற டாஸ்க்கு. ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். நான் ரேண்டமா ஏதாவது ஒரு பர்சனை உங்களோட ஆன்சரை எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண சொல்லுவோம். ஓகே. ஸோ எல்லாருமே இப்ப நான் சொல்ல போற டாஸ்க்கு ஆன்சர் எழுத போறீங்க. எழுதி முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்க. நான் ரேண்டம் ஒரு பர்சனை என்ன பண்ணுவேன், எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த ஆன்சரை ஷேர் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? அண்ட் இப்போ என்ன டாஸ்க்னா, நீங்க யூசர் கிட்ட இருந்து ஒரே ஒரு இன்புட் தான் வாங்க போறீங்க. இப்ப நான் அடிஷன் ப்ரோக்ராமுக்கு ரெண்டு இன்புட் வாங்கியிருக்கேன். பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் டாஸ்க் தான். யூசர் கிட்ட இருந்து ஒரே ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா வாங்கி அந்த உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ற ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, அந்த ஒரு நம்பரோட ஹாஃப் ஆஃப் த நம்பர் உங்களுக்கு வேணும் அவுட்புட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா 10ன்னு கொடுத்தனா எனக்கு அவுட்புட்ல 5ன்னு வரணும், 5.0ன்னு வரும்னு நினைக்கிறேன். யா. ஸோ அந்த கொடுக்குற இன்புட்டோட ஹாஃப் ஆஃப் த வேல்யூ எனக்கு அவுட்புட்ல வேணும். இதுக்கு ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் எழுத போறீங்க. ஒன்ஸ் யூ ஹவ் டன் கைண்ட்லி ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே. ஏதாவது ஒரு ரேண்டம் பர்சன் சொல்லுவோம், அவங்க எனக்கு ஆஸ் யூஷுவல் நீங்க ஆன்சர் ஷேர் பண்ண போட்டோ எடுத்து. யா. ஸோ நேத்து நம்ம பார்த்த இஃப் எல்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நான் யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்க போறேன். நான் வாங்குற இந்த இன்புட் நம்பர் வந்து ஆடா ஈவனா இதை நான் கால்குலேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இன்புட் வாங்க போறோம்ல, ஸோ நான் n இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்ங்கிற கமாண்ட் மூலமா ஓகே. ஸோ என்டர் யுவர் நம்பர். ஓகே. தென் என்ன பண்ண போறோம், இஃப் அந்த யூசர் என்டர் பண்ணியிருக்க இன்புட்டை நம்ம 2ஆல டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப்ல அது வந்து ஒரு ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் ஈவன் நம்பரை நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது தான் ரிமைண்டர் வந்து 0வா இருக்கும். அப்படி ஒருவேளை டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் 0வா வரலன்னா கண்டிப்பா அது ஆட் நம்பரா தான் இருக்கும். ஸோ ஆட். இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு நம்பர் என்டர் பண்ண சொல்லுது, நான் 78ன்னு கொடுத்துருக்கேன், எனக்கு அது ஈவன்னு வந்துட்டு. ஓகே. ஸோ இதே மாதிரி நான் வேற செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது ஈவென்ட் ப்ரோக்ராம்ங்கிறனால நான் சும்மா டம்மியா ஒரு ஈவென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேர் வச்சுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு இன்புட் தான் நான் டீல் பண்றேன். ஸோ அதனால ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிள் மட்டும். அண்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எழுதணும், இஃப் தட் வேல்யூ இஸ் கிரேட்டர் லைக் டிவிசிபிள் பை 2 ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப்ல ஈவன், அப்படி இல்லைன்னா எல்ஸ்ல ஆட். ஓகே. ஸோ இவ்வளவுதான் என்னோட ஃபங்க்ஷன் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணிப்போம், ஈவன் சொல்லி அந்த ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிட்டு நான் ஜஸ்ட் உள்ள ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணாலே போதும், அது எனக்கு ஈவனா ஆடான்னு சொல்லி எனக்கு சொல்லிடும். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராமும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டாஸ்க்குக்கான ப்ரோக்ராமும் நான் ஷேர் பண்றேன்.
இப்ப நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணத வந்து என்ன பண்ண போறேன்னா, எல்லாத்தையுமே நான் லோவர் பண்ண போறேன். இப்ப வரைக்கும் பார்த்தது கிளியர்ன்னு சொல்றவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மொத்தம் 11 பேர் மீட்ல இருக்கீங்க. கிளியர் அப்படிங்கிறவங்க 11 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் போவேன். சப்போஸ் யாருக்கும் கிளியர் இல்லைன்னா சாட்ல கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம இப்ப பாக்குறது. இன்னும் ஒரு மெம்பர் மட்டும் கிளியருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணல. அவங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் ஆக்டிவா இருக்கீங்களா? பிகாஸ் ஆக்டிவா இருந்தா கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க. 1 மெம்பர் யார் இது? டவுட்ஸ் இருந்தா கூட கேட்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகே ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்றேன். நம்ம நேத்து வந்து இல்ல ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல கொஞ்சம் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். கரெக்டா? டேட்டா டைப்ஸ்னா என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? இன்டிஜர்ஸ் பார்த்திருக்கோம். பாயிண்ட் வச்சிருந்தா அது டெசிமல்னு பார்த்திருக்கோம். பூலியன் ட்ரூ ஃபால்ஸ்னா பூலியன் பார்த்திருக்கோம். அதே மாதிரி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்ல ஒரு டேட்டா டைப் இருக்கு. அது ஸ்ட்ரிங். டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இன்புட் ஆஃப் கமாண்டுக்குள்ள என்டர் சம்திங்னு சொல்றேன். இப்போ நான் இதுக்கு வந்து நான் ஏதாவது இன்புட் என்டர் பண்றேன். அதோட டேட்டா டைப்பை செக் பண்ணணும்னா டைப் கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஹலோ இப்படி ஏதாவது என்டர் பண்ணேன்னா எனக்கு இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்லுவேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்க போறேன். அந்த இன்புட்குள்ள எத்தனை ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கு, எத்தனை கான்சனன்ட் இருக்கு நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே. ஸோ நான் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி அந்த இன்புட்குள்ள எத்தனை ஒரு ஒரு வேர்டு மட்டும் தான் வாங்க போறேன். ஒரே ஒரு வேர்டு தான் இன்புட். அந்த ஒரு வேர்டுல எத்தனை ஒவ்வொரு லெட்டர்ஸ் எத்தனை கான்சனன்ட்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஒவ்வொரு லெட்டர்ஸ் மீன்ஸ் AIOU எத்தனை இருக்கு, நார்மல் ஆல்பபெட் எத்தனை இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எப்படி பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டா வாங்கணும். ஸோ இன்புட் கமாண்ட் மூலமா எப்படி வாங்குவோம்? என்டர் எ வேர்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஃபார் லூப் யூஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இனிஷியலா எம்டி வேரியபிள் வச்சுக்கணும். கான்சனன்ட் எம்டியா வச்சுக்கணும். வவல்ஸ் எம்டியா வச்சுக்கணும். பிகாஸ் நமக்கு வந்து அந்த வேர்டு வந்து என்னன்னே தெரியாது. தெரிஞ்சாதானே நம்ம அதுல எத்தனை கான்சனன்ட் இருக்கு எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதுல ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால இனிஷியலா ரெண்டையுமே நம்ம எம்டியா வச்சிருக்கோம். இப்போ ஃபார் லூப்பை யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த வேர்டில் உள்ள ஒவ்வொரு லெட்டரையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்ப நான் ஹலோன்னு கொடுத்துருக்கேன்னா எனக்கு ஹச் தனியா செக் பண்ணணும், இ தனியா செக் பண்ணணும், எல் தனித்தனியா செக் பண்ணணும், ஓ தனியா செக் பண்ணணும். ஸோ ஃபார் லூப்ல தான் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? ஒரு வேர்டோட ஒவ்வொரு லெட்டரையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் ஐன் என்னன்னு கொடுத்துட்டோம்னா என்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணிருக்க வேர்டை ஒவ்வொரு லெட்டரா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு லெட்டரும் ஐக்குள்ள இப்ப ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ இஃப் அந்த ஒவ்வொரு லெட்டரையும் என்ன பண்றேன், இன் கமாண்ட் மூலமா வந்து ஜஸ்ட் AEIOU இப்படி கொடுத்தாலே போதும். ஒருவேளை அந்த ஐக்குள்ள உள்ள லெட்டர் வந்து AUIOUவா இருந்துச்சு, AEIOUவா இருந்துச்சுன்னா vowel is equal to vowel plus 1. அதாவது vowelோட கவுண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஒருவேளை அப்படி இல்லைன்னா C is equal to C plus 1. கான்சனன்டோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபைனலா என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபாருக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் வவல் எத்தனை, ஐ மீன் வவல் கவுண்ட் எத்தனை அண்ட் கான்சனன்ட் கவுண்ட் எத்தனை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. யா. ஸோ நான் இப்போ வந்து இன்ஃபோஸ்மைட்டின் கம்பெனி நேம் கொடுக்கேன். இந்த இன்ஃபோஸ்மைட்ல எனக்கு 4 வவல் லெட்டர்ஸ் இருக்கு, 5 கான்சனன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன டாஸ்க்னா இந்த ப்ரோக்ராம் நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி வச்சிருக்கிறதுல நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி முடிச்சுட்டு சேம் ப்ரோக்ராம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ரைட் பண்ண போறீங்க. ஓகே. ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நீங்க இன்புட் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேர்டை இன்புட்டா பாஸ் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு அந்த வேர்டுல எத்தனை கான்சனன்ட் எத்தனை ஓவல் லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, யா, நான் எல்லாரோட ஹேண்ட்ஸும் லோவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 3 to 4 மினிட்ஸ் மட்டும் தான் டைம் கொடுப்பேன். யா, சொல்லித்தரேன், லிசன் பண்ணிக்கோங்க. இப்ப என்னன்னா நம்ம ஃபங்க்ஷனை பொறுத்தவரை இந்த இடத்துல வந்து நீங்க 2 இன்புட், அதாவது இங்க ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஒரு இன்புட் கொடுத்தாகணும். ஓகேவா? இந்த இடத்துல 2 இன்புட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா 2 இன்புட் கொடுத்தே ஆகணும். ஸோ இங்க 2 வேல்யூஸ் கொடுத்துட்டு இங்க ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எரர் காமிக்கும். இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ற வேரியபிள்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னா பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா அதோட பேர் வந்து பாராமீட்டர்ஸ். அண்ட் அதுக்கு நீங்க பாஸ் பண்ற வேல்யூஸ் வந்து வேல்யூஸ் இல்ல ஆர்குமெண்ட்ஸ் அப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, யா, இப்போ எனக்கு என்னன்னா ஏக்கு இந்த முதல்ல கொடுக்குற வேல்யூ தான் ஸ்டோர் ஆகணும். பிக்கு இல்லைன்னா இன்னொரு இதுவும் கான்செப்ட் இருக்கு, நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கேன். அதாவது நான் இப்போ என்ன பண்ண போறேன், கிரீட்டிங் மெசேஜ் மாதிரி ஒன்று டிஸ்ப்ளே பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் ஏ கமா பின்னு வச்சுக்கிறேன். பிரிண்ட் ஆஃப்ல நான் அந்த ஏ கமா பியை தான் பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ என்னன்னா நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கண்டிப்பா ஏக்கும் பிக்கும் நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ ஏக்கு வந்து நான் ஹலோ கொடுக்கேன், கம்மா பிக்கு வந்து நான் எவ்ரி ஒன் கொடுக்கேன். ஓகே, ஸோ என்ன நடக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏ குள்ள போய் ஸ்டோர் ஆகிரும். ரெண்டாவது கொடுத்துருக்க வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா பி குள்ள போய் ஸ்டோர் ஆகிரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், நான் பிக்கு வந்து நான் வேல்யூ கொடுக்கல, ரெண்டாவதா ஒரு வேல்யூ நான் கொடுக்கல, இந்த இடத்துல ஒரு வேல்யூ தான் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு எரர் காமிக்கும். ஸோ நம்ம டிஃபால்ட்டா பிக்கு வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நான் டிஃபால்ட்டா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் மாதிரி பிக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன நடக்கும்னா நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்தோம்னா அதுதான் பிரிண்ட் ஆகும். ஒருவேளை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஏக்கு மட்டும் தான் வேல்யூ கொடுத்துருக்கோம், பிக்கு வேல்யூ கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேவா? இதோட பேர் என்னன்னா டிஃபால்ட் பாராமீட்டர். எப்போ நமக்கு செகண்டா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ணலையோ அப்போ இந்த டிஃபால்ட் பாராமீட்டர் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இது போக வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்ல பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கோப் கான்செப்ட். ஓகே, ஸ்கோப் மீன்ஸ் ஃபங்க்ஷனோட ஆக்சஸ் பவர் எப்படி இருக்கு. இப்போ நான் நார்மலா என்ன பண்றேன், a is equal to 10ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், சிம்பிள் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு. இந்த சிம்பிள் சொல்லி கிரியேட் பண்ணிக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் அந்த ஏவை பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும், a is equal to 10ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிரும். நான் பிரிண்ட் ஆஃப் a கொடுத்துருக்கனால இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், எப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த 10ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி காமிக்கிறேன். சரி, எனக்கு 10ன்னு வருதா? நான் எத்தனை தடவை இந்த ஃபங்க்ஷனை சிம்பிள்னு சொல்லி கால் பண்ணாலும் எனக்கு 10ன்னு தான் வரும். ஓகேவா? பிகாஸ் நான் a is equal to 10ன்னு கொடுத்துட்டேன், எனக்கு 10ன்னு வந்துட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அண்ட் ஆல்சோ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேங்கிறனால நான் இல்ல, நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்காம பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தாலும் எனக்கு சேம் 10 வரும். இது வேணா நான் இந்த பிராக்கெட்ல இன்சைட் ஆர்எல்ஸ் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இன்சைட் த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் எனக்கு அந்த ஏயோட வேல்யூ வரும், அவுட் சைட் த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் எனக்கு அந்த ஏயோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இன்சைட் ஃபங்க்ஷன்ல எனக்கு அவுட்புட் வரும், இது வரும். பிகாஸ் இந்த வேரியபிள் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்ண வேரியபிளுக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த வேரியபிளை நம்ம உள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிளோட பவர் இன்சைட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ அவுட் சைட்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதே இதை நீங்க வந்து இப்ப நான் ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் b is equal to some வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அதோட ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கனால ஸோ அதுக்குள்ள உள்ள பிரிண்ட் ஆஃப் அந்த பி அது மட்டும் தான் நமக்கு 14 பிரிண்ட் ஆயிருக்கு. வெளியே இந்த வேரியபிள் கிரியேட்
பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. வை 4 பிஸ்கெட் 4 மட்டும் தனியா வாங்கியா?